இங்க பாரு, அந்த வீட்டுல பாரு, ஏதோ காடியில வந்து நிக்குது. யார் அது? ஆமாமா, ஏதோ புது மருமக வந்த மாதிரி. புது மருமகளா? நல்ல காலத்திலே அவங்களோட பந்தா தாங்க முடியாது. இதுல மருமக வேற வந்துட்டா இவங்களை கையிலே பிடிக்க முடியாது. முளைச்சு 3 நாளா உடல, அதுக்குள்ள எழுத்த விட்டு பொண்ணை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கிறேன். எம்மா, மருமக ஓகேவா? அழகா இருக்குதானே? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா? நல்லாதான் இருக்கா? வேணாண்டா, அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சகவாசமே ஆகாதுடா. உங்க அப்பாக்கு தெரிஞ்சா சாமியாட்டம் ஆடிடுவாரு. ஏமா, என்ன அப்பா டிவைஸ் பண்ணி எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். ஆமா, சொன்னா கேளுடா. ஆமா, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். வரையா? இந்த காலத்து பிள்ளைங்க இருக்காங்களே, எந்த நேரம் போனை வச்சுட்டு பேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா, கிலோகிராமா, யாராச்சும் ஒரு ஆள் வந்து எனக்கு உதவி பண்றாங்களா? அந்த காலத்துல எத்தனை அட்டை ஓட்டணும், எத்தனை அலங்காரம் பண்ணணும். இப்ப பேஸ்புக்லயே இப்படியே வாழ்த்து அனுப்புறது. பாரம்பரிய பலகாரம் ஒண்ணு கூட இல்லாம போயிருமான் இருக்கு. ஒரு ஆள் வந்து உதவி செய்யறாங்களா பாரு. பாட்டி வாடா, சொன்ன மாதிரியே வந்துட்டியே. சொன்னா கரெக்டா செய்வேன். நான் இருக்கும்போது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? யாரு இருக்கா உதவி பண்ண? நான் இருக்கேன். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. வராண்டா என் புள்ள. ஆஸ்திரேலியாவுக்கு படிக்க போனவன் கரிய பூசறதுக்குனே வராண்டா. வருவான்டா, பாருடா. எவன் தப்பா பேசினானோ அவனுங்க மூஞ்சியெல்லாம் கரிய பூசறதுக்குனே வருவான்டா என் புள்ள ஆஸ்திரேலியாவில இருந்து. ஆஸ்திரேலியாவா இல்ல அலோஸ்தாவா? கொசு தொல்லை தாங்க முடியலப்பா. பாத்தியாடி அவன் திமுற. ஐயோ, விடுங்க. பையன் வர நேரத்துல இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? நீங்க பேசாம இருங்க. வந்துட்டான்டா என் புள்ள சிங்க குட்டி, வந்துட்டான்டா. கண்ட மாதிரி பேசினவனுங்க மூஞ்சில எல்லாம் கரிய பூசுறதுக்குனே வந்துட்டான்டா. என்ன மாதிரி கார்ல வரான் பாருடா. என்னடா இப்படி வந்து நிக்கிற? இது கன்ஃபார்ம் அலோஸ்தா ரிட்டர்ன் தான். இது என்ன அப்படி கேட்டுட்டீங்க? மறந்துட்டீங்களா? நீங்க தானே சொன்னீங்க வெளிநாட்டுக்கு போனா பண்பாடை கடைபிடிக்கணும், மறக்காம இருக்கணும்னு. இந்த வருஷம் தீபாவளி உங்க கூட சந்தோஷமா கொண்டாடுறது இப்படி பண்பாடை வந்து நெருங்கிட்டேன். அதுக்குள்ள எப்படி கேட்டீங்களாப்பா? ஏய், என் வயிறெல்லாம் குளிர்ந்து போச்சுடா. ஐஸ் தண்ணி குடிச்சா கூட தான் வயிறு குளிரும். இதுல பந்தா பேச்சு வேற. கண்டம் கண்ணெல்லாம் படுது. காடியை தூக்கி சைட்ல பார்க்கிங் போடுறா. இது சேவா காடிப்பா. என்னது சேவா காடியா? 50 கொடுக்கப்பா, கொடுத்துறேன்ப்பா சீக்கிரம். ஐயோ, மானமே போதுடா. அச்சோ, சேவா காடியா? ஏய், நீ வாடி. அவனாகவே வாகனத்தில் வந்தான், இறங்கினான், நேராக சென்றான். இவனை கண்டுக்கவே இல்லையே. அதானே பாவம், பிஞ்சு உள்ள வாடி விட்டது. ஏன் இப்படி செய்தான்? இப்பதானே வந்து இறங்கி இருக்கிறான், போக போக தெரியும். நீங்க வாஞ்சினாது இல்ல, நான் யமன்டா. சரிடா, வாடா. பூலோகத்தில் எவனுக்கு மரியாதையே கிடையாது.
பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டாங்களா? மருமகளே விளக்க கொளுத்துமா. சூட இருக்குது. நந்தினி எங்க? என்ன செய்வாங்க? ரூம்ல உட்காந்துட்டு டிவி தான் பாத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்ன படம் ஓடுதோ? தீபாவளிக்காச்சும் அவன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி பிறக்கட்டுமே. சரி, மாசம் மாசம் நிக்காம எல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அடி, அங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருங்க, 3வது ஆளா ஒரு ஆள் இருக்காங்க. வாங்க. ஆமா, ஏன் பாட்டி, ஏன் நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறோம்? தீபாவளி அன்னைக்கு எதுக்கு பெரியவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னா, எங்களோட நல்ல எண்ணங்கள் அலைகளாக உங்களுக்கு போய் சேரணும்னு தான். பெரியவங்க தீபாவளி அன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணது ரொம்ப சிறப்பு, தெரிஞ்சுக்கோங்க. ஆனா ஏன் தீபாவளி காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் பாட்டி? எதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம்னா, இயற்கையாகவே நம்ம உடம்புல வந்து ரொம்ப சூடு, சரியா? அது இல்லாம இது ஒரு ஐதீகம், எண்ணெயும் தண்ணியும் மகாலட்சுமி குடி இருக்கிறதாக. ஆனா நேத்து தானே செலூனுக்கு போய் முடி ட்ரீட்மெண்ட் எல்லாம் செஞ்சுட்டு வந்தேன். இப்ப திரும்பி தலை குளிக்கணுமா பாட்டி? இவங்க சரி பாட்டி, அப்ப எதுக்கு படையல் போடுறோம்? அதாவது நம்மளுக்கு எவ்வளையோ நல்லது செஞ்ச முன்னோர்களை நினைச்சு தீபாவளிக்காக அவங்களுக்காக படையல் போடுறோம். சரி மருமகளே, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடு. நான் போய் துளசி மரத்துல உள்ள விளக்கு ரசகுல்லாதான் எனக்கு கிடைக்கவில்லை. 2 வாழைப்பழம் கிடைத்திருக்கிறது. ஜமா, மடையில இருந்த வாழைப்பழத்தை திருடி விட்டு இவ்வளவு பேச்சு உங்களுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, 2 எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல, ஒண்ணு உங்களுக்கு, இன்னொன்னு எனக்கு. இது யார் சொன்னது? 2மே எனக்குத்தான். எவ்வளவு சுவையாக இருக்கும். உலகத்திலே வாழைப்பழங்கள் இவ்வளவு ருசியாக இருக்கிறது. துளசி விளக்கு எடுத்துட்டேன். ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டு ஆஃப் பண்ணுடா. தூக்குங்கடா. ஏன் பாட்டி, நான் டென்ஷனா இருக்கேன், நகை கிடைக்கல. உங்களுக்கு என்ன? இல்லங்க, நான் இப்ப நடமாட்டாங்க டென்ஷன். கூட்டு போகல, ரொம்ப போல, நானும் மாறல.
அது சும்மா பேபி, அது போய் வச்சுக்கலாமா? சொல்லல. சோகமா இருக்கியா? சோகமா இருக்கிறப்ப சோகம் சிரிச்சுட்டா இருப்பாங்க. பாட்டி எங்க பாட்டி இல்ல, அதான் இப்படி பேசுறீங்க. யாரு எப்படி போனோம்? கன்ஃபார்ம் அடுத்த வருஷம் நமக்கு கல்யாணம் தான். இந்த ஆளுங்க இவங்க என்ன பேசுறதே தெரியாது. என்ன ஜமாக்கு? சரி சரி, கண்டிப்பா அம்மாவுக்கு நல்லா அவங்க ஒண்ணு கேட்ப தப்பா நினைக்க மாட்டேன். சொல்லுவாமா? கேட்ட பிறகு என்னடா இந்த மாமா இப்படி நம்ம வெளியே கேட்கிறானே அப்படின்னு தப்பா நினைச்சிருக்க மாட்டேன். நினைக்க மாட்டோம். சொல்லுவாமா? எனக்கு என்னமோ உள்ளுக்கு ஃபீல் பண்ணுதுன்னு என்ன தப்பா நினைச்சிருக்கோ அப்படின்னு. அதான் கேட்கறது முன்னால தயக்கமா இருக்கு. ஏண்டா ஒன்ன படுத்துறாரு? என்ன முடியல? சொல்லு மாமா. தப்பா நினைக்க மாட்டேன்னு சொல்லு. நினைக்க மாட்டேன் சொல்லு. அக்கா மாமா, அப்பா அம்மா பார்க்க வந்திருக்கோம். ஹாஸ்பிட்டல் தானே வந்திருக்கோம். இதுக்கு எதுக்கு மாமா அக்கா? ஐயோ, ஏன்டா வாயை கொடுத்து வாங்கி கேட்டிக்கிற? இப்ப தெரியுதா ஏன் உனக்கு எதுவுமே உருப்படியா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு? உன் கஷ்டம் உனக்கு, என் கஷ்டம் எனக்கு. நிஜமா இருந்து பாரு தெரியும். டாக்டர் வெளியே வருவாரு. அதுக்கப்புறமா நிறைய சரியான நேரத்துல பாட்டி கூட்டு அதனாலதான் காப்பாற்ற முடிஞ்சு டைரக்ட் கொடுவாரு. பாட்டியோட சொந்தக்காரங்க சரியான நேரத்துல கூட்டிட்டு வந்ததுனால பாட்டியை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இப்ப பாரு, பாட்டி குண்டு கிட்ட தூக்கிட்டு வந்தாருல மதன், அவருக்கு பாடி நன்றி சொல்லணும்னு சொல்லுவாரு. அவங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. கீழே விழுந்ததுனால தலையில லேசா அடிபட்டிருக்கு. அதோட வந்து காலில் ஒரு சின்ன பிராக்சர். மருந்து கொடுத்துருக்கோம், எல்லாம் சரியாயிடும். நன்றி என்கிட்ட சொல்லாதீங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் தான் சரியான நேரத்துல தூக்கிட்டு வந்தார் பாட்டிய. எப்படின்னு? ஐயோ போயிட்டேன்னு. ஏத்தா, நான் தமிழ் படத்துல இந்த மாதிரி பாத்துருப்போம். மதன் கூட்டிட்டு வந்தது ரொம்ப நன்றி. பாட்டிய லேட்டா கூட்டிட்டு வந்ததுனாலும் நிச்சயமா காப்பாத்திருப்போம். சின்ன பிராக்சர் தான், நல்லா பாத்துக்கோங்க. தேவையா? தேவையா? நன்றியெல்லாம் என்னடா சொல்றேன்? உங்க அம்மாவும் எங்க அம்மா மாதிரி தானே. நன்றியெல்லாம் சொல்லி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறேன். நானும் தப்பு செஞ்சிருக்கேன். நானும் தான் உங்க என்ன மன்னிச்சுக்கணும். நீதான் என்ன மன்னிச்சுக்கணும். பரவாயில்ல விடுறா, மன்னிச்சிடுறா. எனக்கு என் பொண்டாட்டி கூட சேர்ந்தாதான் தீபாவளி. என்னையமா உனக்கு சிரிப்பு? இந்த கலகம் எல்லாம் முன்னால் தான். நாரதரின் கழகம் நன்மைகள் முடியும் என்று சொல்வார்கள். இந்த எவனுடைய கழகம் கூட நன்மைகள் தான் முடிந்திருக்கிறது. ஒரே ஒரு தோரை தான் போட்டேன், தோழர்கள் ஒன்றானார்கள். இதுக்கப்புறம் நீ நினைச்ச மாதிரி தீபாவளி கொண்டாட்டம் தான். என்னக்கா முதல்ல இருந்து உன் கதை எதிர்த்த வீட்டுல அதை பாஞ்சிட்டு இருக்கு? வேற என்ன, மாமா தேடிப்போம். ஏன் ஆளை தேடாம உங்க 2 பேரும் ஆளதான் தேடுவேனா? அக்கா தெரிஞ்சிச்சு அவருக்கு. அது எப்படி தெரிஞ்சிச்சு? உங்க 2 பேருக்கு தான் தெரியல. என்னக்கா அன்னைக்கு கூட மாமாவும் அந்த குத்து குத்துனீங்க.